வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் வ்ளாக். காலங்காத்தால மணி 5 ஆகுது. 5 மணிக்கு எங்கடா டேரக்டர் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, எம்சாண்டு ஒரு நட ஓட்டணுமாம்மா. நம்ம சித்தப்பாவது ஒருத்தருது. அதனால் சீக்கிரம் வாடா அப்படின்னாரு ஃபோன் பண்ணி. வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். இன்னும் ஒரு வர வரைக்கும் வெயிட்டிங். அவர் வந்ததுமே ஜொயின்னு கிளம்பிட வேண்டிதான். எந்த ஊருன்னு கேட்கவே இல்லை. அவரும் சொல்லலை, நானும் கேட்கல. குளிர் தாங்க முடியலையே. எந்த ஊரும் தெரிஞ்சால் கூட நல்லாயிருக்கும். சரி, டீசல் மட்டும் போய் ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டு கிளம்பலாம். அவர் வரட்டுன்ட்டு கிளம்ப வேண்டிதான். அப்பா சரியான பனிப்பா. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. கப்பான்னு எடுத்து செவ்வுன்னு எழுது காது கையெல்லாம். அவ்வளோதான், ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. எம்சாண்டு அல்ற இடத்துக்கு வந்தாச்சு. ஊமாரெட்டியூர் மலை. இங்கே தான் எம்சாண்டு போடுறாங்களாம். கூப்பிட்டு வந்துட்டார். எங்கடா போக்கல வீடியோ காட்டலின்னு பார்த்தீங்கன்னா, குளிர் தாங்க முடியல. இப்போ மணி என்ன? மணி 7 மணி. 5 மணிக்கு கிளம்பி 7 மணிக்கு தான் வந்து சேர்ந்துக்கிறோம். இதுக்கும் இன்னும் குளிர் தாங்க முடியல. அப்படி செவ்வுனுக்குது. எம்சாண்ட் இருக்குதா, அள்ளி போடுறாங்களே என்னென்னு சித்தப்பா கேட்க போய்க்கிறாரு. கேட்டு வரட்டும். இதில் வீடியோவில் பார்க்கல, அது வெள்ளை அடித்த மாதிரி எல்லாத்துக்கும் தெரியுது. ஒருவேளை இந்த புழுதி இருக்கிறதுனால அப்படி தெரியுமோ? எங்கே பார்த்தாலும் அது அப்படியே வெள்ளை அடித்த மாதிரி லைட்டாக. ஏண்ணா என்ன சொன்னாங்க? இந்த வண்டிக்கெலாம் போட்டு தான் போடுவாங்களா? எதுவும் இங்கே இருக்கிற எல்லா வண்டிக்குமா? போடட்டும். மணி 8 மணிக்கு போட்டுருவாங்களா? 8 மணி ஆனால் ஆகிட்டு போகுது. நின்று போட்டு போகலாம், என்ன அவசரம். மட்டை புழுத மாட்டேங்குது. போவோம், கொஞ்சம் கொஞ்சமாக குடஞ்சி எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்களே என்னமோ. அதெல்லாம் அந்த பிரச்சனை ஆகிடுச்சு. அதெல்லாம் நிறுத்திட்டானுங்க. இப்போ தான் ஓட்டுறானுங்க. வேறு வண்டி உள்ளே போய் திரும்புகிற அளவுக்கு இடம் ரெடி பண்ணிட்டானுங்க. அது இந்த பக்கம் தான், அங்கே இந்த மூளையை தான் வெடிப்பானுங்க. அடுது இந்த சதுரத்தை இன்றதா. சரி, நாம் எம்சாண்ட் வாங்க வந்தவங்க ஜல்லி வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறது? நான் இன்னும் இங்கெல்லாம் வந்ததே இல்லைண்ணா. நான் இதுதான் ஃபஸ்ட் டைமு. சித்தேசனம் போவாங்களா? அது எந்த பக்கம் போகிறது தடம்? ஆமாம், திட்டாச்சிக்கு இங்கேயே தான் வேலை. பெருசாக அரைச்சி இப்படி கொட்டுறதாட்டுக்குது. பெரிய கல்ல சின்ன கல்ல அள்ளி மல்லி அதில் கொண்டே கொட்டுவாங்க. அங்கே தான் லைனாக நிற்கிதே. அந்த பக்கம் பங்கரில் கொட்டுறாங்கன்னா இங்கேருந்து தான் போக மாட்டேங்கிறோ. பைக்கில் விட்டாச்சு அள்ளியில் இதில் கொட்டிகிட்டு இருக்கிறதாட்டுக்குது. கல்லெல்லாம் அள்ளி இதில் போட்டேன். இதில் போய் அங்கே இறங்கி அதில் அரைச்சி இதில் ஜல்லி இதில் தனித்தனி வந்துட மாட்டேங்குது. என்னென்னு கேட்குறீ? அந்த டைப்புக்கு வந்து அது மிஷினில் ஜல்லடை வச்சுருப்பாங்க. அந்த ஜல்லடை நெல் இருக்கிற மிஷினில் அப்படி. ஆமாம், பெருசு தனியாக நின்றுக்கான். அதுக்கு கீழே இறங்கிடும். ஒவ்வொரு ரகத்துக்கும் கீழே இந்த சல்லடையில் அப்படியே இறங்கி அதாவது உழுவுறது அதில் தனியாக கன்வெர்ட்டர் பெல்ட்டில் போயிடும். ஓ, அதனால தான் இது பெல்ட் இல்லாமா? அதில் வேறு சலிக்கிற மாதிரி அது உதறிச்சுன்னா அதில் உளுந்து அதில் எந்தெந்த சைஸில் உடையுதோ அதுதான் அதுக்கு போயிடுது. பேர் அதுக்குள்ளே உளுந்து வேறு அங்கே வேறு அதில் ஒன்று உழுவுதா, அது தனியாக அங்கே போயிடும். அது பெருசு தனியாக கீழே போயிடும். இந்த எம்சாண்டு இந்த நைஸாக அப்படியே சளிச்சு அப்படியே அது தனித்தனியாக வந்துடும் போயிடுது. அது கூட 3/4 அரை ஜல்லி இப்படி சிப்ஸு. மொத்தம் இது எதுவும் வேஸ்டேஜ்லாம் கிடையாது, எல்லாமே பணம் பண்ணிடலாம். இந்த பவுடர் முதலாம் தனியாக பிடிச்சிக்கலாம். கல்லெல்லாம் மேலேருந்து கொட்டுறாங்களாட்டுக்குது. பஸ் கருங்கல்லாம் அங்கேருந்து கொட்டுறாங்கண்ணா. நுனிக்கு கொட்டி சின்ன கல்லெல்லாம் இது மட்டும் அள்ளி போட்டுறாங்க. இதில் வந்து கொட்டிடுது. அதில் இட்டாச்சு இருந்து அதில் அள்ளி கொட்டி அதில் போயிடும். அங்கே கூட தெரியுதா கொட்டி வருது பேர் தான். அதுலேருந்து அந்த கன்வெர்ட்டரில் போய் பிரிஞ்சுது.
பெருசும் இதே அரைச்சி இங்கேயே அரைச்சி கொட்டுறாங்களாட்டுக்குது, இங்கேயே இழுத்துக்க மாட்டேங்குது. கீழே உடைக்கிறாங்க பாரு, ஆ சைஸுக்கெல்லாம் உடைக்கிறாங்க பாரு, அதுதான் கொட்டுறாங்க. இதான் சொன்ன சல்லடை எல்லாம் ஒரே சைஸ் மாதிரி தான் இருக்குது. ஒரே சொல்லலை. ம் இதில் இதுக்கு தகுந்த நின்றுச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் கீழே போயிரும்ல. ம் இது 3/4 ஜல்லி நின்றுது போக மீதி 1/2 ஜல்லி 1/4 ஜல்லி அதுக்கு கீழே சல்லடையில் போய் இது ஒரு சல்லடை. ம் அந்த இது சிப்ஸு இந்த மாதிரி வருதுன்னா அது இந்த இது அதுக்கு கீழே இருக்கிற சல்லடை வருதா, அது ஒரு சல்லடை இருக்குது. அது ஒரு சல்லடை, அது ரொம்ப துளிவாக இருக்குது. வச்சிருக்கிறாங்க பாருதா, அதெல்லாம் ஒரு சின்ன சின்னதாக இருக்குது. அவங்க கம்பெனி வண்டியா என்னன்னு தெரியலையா. வாங்க நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். கடையில் போட்டு ம் ம் 4 வண்டி பிடிச்சி நம்மளும் எவனாவது 5வது வண்டியை எவனாவது கொண்டு போய் நிறுத்திட்டான்னா டென்ஷன் ஆயிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை நாள்ரா விடிய காலம் 5 மணிக்கே கிளம்பி வந்துக்கிறோம். 4 வண்டிக்கு அப்புறம் கம்பெனி வண்டியோட 5 வண்டி போகணும். ம் கம்பெனி வண்டி 2 வண்டியா ஒரு வண்டியா? ஒரு வண்டி தான் சொன்னாங்க. ம் போட்டுட்டு மீதி போட்டு அப்படின்னாங்க. டென்ஷன் கம்மியாக தான் கிடக்குது. நான் அரைச்சி டைம் சொல்ல மாட்டேங்க. அது 10வது பஸ். அதுதான் ஒரு டிப்பருக்கு ஒரு 2 வண்டி. ம் சித்தப்பா நம்ம வண்டி எடுத்துகிட்டு வர்றாரு. நம்ம வண்டிக்கு லோடு பண்ணுவாங்களாட்டுக்குது. லோடு பண்ணுறாங்களா எடுத்துகிட்டு வந்து நிறுத்துறாரானே தெரியலையா. ஓரம் போட்டு நிறுத்துறாரா ஏன்னா நோய் நிறுத்துறியா? அவர் ஓரம் போட்டு இங்கே முன்னாடி நிறுத்துறாரு. அப்போ தான் தெரியுமாம்மா அவர் கூட நிறுத்துறாரு. வண்டி அங்கே நிறுத்திட்டோம். இந்த பக்கமும் வெட்டுறாங்க. ஆழம் ஃபுல்லான ஆழம் போகுது. மேலேருந்து காட்டினா தான் தெரியும். வண்டியெல்லாம் அங்கே நிற்கிது. அப்படி மேலே வந்து பார்க்கலான்ட்டு வந்தேன். இங்கே பாருங்க சரியாக இருக்குது. வீடியோவில் பார்க்க தான் சின்ன கல்குவாரி மாதிரி இருக்கும். ஆனால் நேரில் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ பெரிய கல்குவாரின்னு. இங்கேருந்து விழுந்தா மர்கையா தான். அதனால் நாம் கொஞ்சம் டர் வாங்குது. கொஞ்சம் நம்ம ஓடி போயிடுவோம் தோற. அந்தளவுக்கு நான் மேலே அப்படியே சூப்பராக இருக்குது வியூ. அங்கே போய் பார்க்கலான்ட்டு அப்படியே போகிறேன். 5 மணிக்கே கிளம்பி இங்கே 7 மணிக்கு தான் வந்துச்சு. வந்தோம் 7 மணிக்கு வந்துமே ஆப்ரேட்டர் வர்றதுக்கு 8 மணி 9 மணிங்கிறாங்க. இன்னும் எந்நேரம் எடுத்து போட்டு போகிறதுன்னு தெரில. நாம் ஒரு பக்கம் வந்தால் தான்ப்பா எல்லாருமே வாடகை கூப்பிட்றாங்க. வைக்கப்புல் எடுக்கணும், அது எடுக்கணும், வரணும், வாங்க வாங்கங்கிறாங்க. இங்கேருந்து பார்க்கலாமா? இங்கேருந்து பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது. ஆமாம் சன்செட் சூப்பராக இருக்கிறது. அருமையான சன்செட். ஏன்டா அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. வெயில் காய கீழே இருந்தால் குளிருது. பத்தாவதுக்கு அங்கே வேறு தண்ணி அடிச்சிட்ருக்குறாங்க அந்த கன்னில் போட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர சூரியன் சுள்ளுன்னு அடிக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு தரம் போகுதா? ஒரு தரம் போகுது. அண்ணன் காசு கட்டிட்டு வருவார். வண்டி வந்து விட்டது. எல்லா வண்டியும் இப்போ தான் போகிறாங்க. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அங்கே போனது வேஸ்ட்டு. அங்கே போயும் பார்க்க முடில. போட்டாச்சு ஒரு யூனிட். அது சொல்லிட்டாங்க. ஆமாம் கிளம்ப வேண்டியதான்.
அமௌண்ட்டு கட்டிட்டு வந்ததுமே கிளம்ப வேண்டியதுதான். ஒரு நடை தான் ஓட்டணுன்னு கூப்பிட்டாரு, ஒரு நடை மட்டும்தான். பாதி தூரம் வந்துட்டோம். அதுக்குள்ளே அண்டதுக்கிட்டு படுத்தா வாங்க போய்க்கிறாரு. படுத்தா வைக்க எங்கே போனார்? இன்னும் படுத்தா வாங்கிறதுக்கு ஆளை காணும். தைச்சு வாங்கிட்டு வராரா தெரியலையே. போய் 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. சரி, அவர் வரட்டும். அவ்வளோதான், ஃபுல்லாக எல்லாம் கொண்டு வந்து கொட்டியாச்சு. மணி டைம் 10 மணி. அது கொஞ்சமாக இருக்கிறத மட்டும் சுரண்டி எடுத்துகிட்ருக்குறாங்க. அடுத்தது கிளம்ப வேண்டியது தான்.